வணக்கம் நண்பர்களே. சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரன்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் மதிநிலா, வயது 30, ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிங்க, ஜாதி வன்னியர் அனைத்தை சார்ந்தவங்க, படிப்பு பிடெக் முடிச்சிருக்காங்க, வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மடங்கு, முகவரி தாம்பரத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குங்க, 2 ஏக்கர் விவசாய நிலமும் இருக்குது. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா இருவருமே கவர்மெண்ட் ஜாபில் தாங்க ஒர்க் பண்ணிட்டு வராங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா யாரும் கிடையாதுங்க. இவங்க ஒரே பெண் மட்டும்தான். ஒரே பெண்ணுங்கிறதுனால இவங்களுடைய பெற்றோர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தன்னுடைய மகளுக்கு வீட்டோட மாப்பிள்ளையே எதிர்பார்க்குறாங்க. ஜாதி தடை இல்லைங்க. வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா 60க்குள்ளார இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. படிப்பு, அழகு, வசதி குறைந்த அளவு இருந்தாலும் போதுமானது. கிராமத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. எளிமையான குடும்பமாக இருந்தாலும் முழு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். வாங்க நண்பர்களே, அடுத்த விவரங்களை பற்றி பார்க்கலாம். பெயர் நிவின்யா, வயது 34, ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிங்க, ஜாதி வன்னியர் அனைத்தை சார்ந்தவங்க, படிப்பு நர்சிங் முடிச்சிருக்காங்க, வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு மறுமணங்க. முகவரி உளுந்தூர்பேட்டையில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி கிடையாதுங்க, வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய நாட்களையே சில கருத்து வேறுபாட்டினால விவகாரத்தை ஆயிடுச்சுங்க. குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா 2 வயதில் ஒரு ஆண் குழந்தை இருக்குது. தன்னுடைய குழந்தையின் எதிர்காலத்திற்காகவும் தன்னுடைய பாதுகாப்பிற்காகவும் மறுமணம் செய்ய முடிவு செஞ்சுருக்காங்க. சொந்த பந்தங்களின் ஆதரவு இல்லாதனாலையும் தன்னுடைய பெற்றோரின் ஆதரவும் கிடையாதனாலையும் தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 20,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. மறுமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் முழு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாதுங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் சித்ரா, வயது 29, ராசின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசிங்க, ஜாதி வன்னியர் அனைத்தை சார்ந்தவங்க, படிப்பு டிகிரி தாங்க முடிச்சிருக்காங்க, வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு முதல் மணங்க. முகவரி மூக்கனூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தாங்க இருக்குது. உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா இருவருமே கூலி தொழில் தாங்க செய்துட்டு வராங்க. இவங்களுக்கு உடலில் ஏற்பட்டுள்ள சிறிய குறையை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்கிற மணமகனுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தன்னால் முடிந்த அளவு செய்து தரும்னு சொல்லியிருக்காங்க. சொந்த தொழில் அமைத்து தரவும் ஏற்பாடு செய்து தரும். தன்னுடைய மகளுக்கு 10 சவரன் நகை மற்றும் 2 லட்ச ரூபாய் ரொக்க பணமும் தரதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 20,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லாதவராகவும் தன்னுடைய குறையை ஏற்றுக்கொண்டு தன்னுடன் வாழ்க்கை நடத்தக்கூடியவராகவும் இருந்தால் போதுமானது. ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தாலும் கூலி தொழிலாக இருந்தாலும் முழு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. கருப்பாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அருகில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.